இத பாரு ஆடியக்ஸ், பயங்கர ரிஸ்க் எடுத்து உங்களை வெளியே அனுப்புறேன். அவன் செத்துட்டான்னா ஓகே, இல்லைன்னு வை நம்ம மொத்த பேரும் செத்துருவோம். அப்புறம் கடவுளை வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்ம நிம்மதியா வாழணும்னா அவன் சாவணும். அவன் குடும்பம் மொத்தமும் சாவணும். கண்கள் வேறு, கனவுகள் ஒன்றுதான். கைகள் வேறு, ரேகைகள் ஒன்றுதான். கடிகாரமுள்ளில் எங்கள் முன்னோர்களின் நாட்கள், பாசத்தின் தோட்டத்தில் பூக்களும் நாமல்லோ. நடந்து வந்தால் ஓர் நிழல்தான். நாம் சிரித்தால் மெல்லி செய்தால். அத்தியத்திக்கா அத்தை மடி மேலே ஆடி கிடந்தார் சுகமையோ. தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமையோ. அப்பா நாளைக்கும் நம்ம எங்கேயே இருக்கலாம்ப்பா. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, போய் தூங்கு. நாளைக்கு சண்டேப்பா. சண்டேன்னா ஒரே சண்டே தானா? வாரம் சண்டே வருதுல்ல, அடுத்த சண்டே வரலாம். ஓகே, குட் நைட். குட் நைட். போய் தூங்கு. ஓகே.
இவ்வளவு சோகத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு இத்தனை நாளும் எப்படிப்பா உன்னால சிரிக்க முடிஞ்சது? பெத்த புள்ளையோட பத்திரமா பார்த்துக்கிட்டு இந்த அப்பாவோட பாசம், தெய்வம் மாதிரி இருக்கிற இந்த அம்மாவோட முகம், தேவதையான இந்த தங்கச்சியோட சிரிப்பு, இதுதான்ப்பா என் உயிரோடு இருக்க வச்சுது. என் கண் எதிரிலே என் குடும்பத்தை எரிச்சதை நினைச்சேன். கொதிக்குதுப்பா. என் அப்பா அம்மாவை அஸ்தியா கூட நான் பார்த்தது இல்லம்மா. அந்த லைப்ரரியில் இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் இருக்கிற சிவப்பு சுட்ட செங்கல் இல்லப்பா, சுடுகாடா போன என் குடும்பத்தோட ரத்தம்ப்பா. இவனுங்களுக்கு சமாதி கட்டத்தான் கடவுள் என்ன மட்டும் சாவாம விட்டு வச்சிருக்கான். நம்ம குடும்பத்துல யாரோ உயிரோடு இருக்கிற மாதிரியே தோணுது. சும்மா கற்பனை எல்லாம் பண்ணாதடா. இல்ல மாமா, தோணுது. அப்போ நீ சின்ன குழந்தைடா. அன்னைக்கு நடந்த பயங்கரத்துல யாருமே பொழைச்சிருக்க வாய்ப்பில்லை. நம்ம வீட்டுக்கு போறப்போ என் பக்கத்துல நம்ம ஆளுங்க யாரோ இருக்கிற மாதிரியே தோணுது. அப்படி தோன்றதுல ஒன்றும் தப்பு இல்லம்மா. ஆனா அதுக்கான சான்ஸ் ரொம்ப இல்ல மாமா, எனக்கு என்னவோ தோணுது. பரம்பரையா நம்ம வாழ்ந்த வீடுன்றதுனால உனக்கு அப்படி தோணி இருக்குமா?
இல்லை இல்லை, நான் தான் பார்க்காம அடிச்சிட்டேன். என்னன்னு தெரியல ஆதி. உன்னை பார்க்கும்போது மட்டும் என் குடும்பமே என்கிட்ட இருக்கிற மாதிரி தோணுது. எங்கேன்னு தெரியல, ஆனா எங்கேயும் நான் என்ன உன்கிட்ட இழந்துட்டேன். சாரி அஞ்சலி, நீ தான் எனக்குன்னு தோணினாலும் உன் நினைவோட மட்டும்தான் என்னால் வாழ முடியும். ஏன்னா என் முடிவு எனக்கே தெரியாது.